நாங்கள் இன்னைக்கு திண்டுக்கல் பிரியாணி கடைக்கு தான் வந்திருக்கோம். எனக்கு டேஸ்ட் ஓகேவா தான் இருந்துச்சு, ப்ரைஸுக்கு குவான்டிட்டி வைஸ்லேயும் ஓகேவா இருந்துச்சு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு ஆரியகுளத்துக்கு பக்கத்துல இருக்க இப்போ புதுசாக திறந்து திண்டுக்கல் பிரியாணி கடைக்கு தான் வந்திருக்கோம். திண்டுக்கல் பிரியாணி கடைன்றதை விட இது 400 ரூபா பிரியாணி கடைன்றா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருக்க ஒரு பிரியாணி கடை, ரீசெண்டாகவே ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கு. இப்போ அங்கே தான் வந்திருக்கோம். அதுவும் புது வருஷத்துக்கு இங்கே வந்திருக்கோம். டேஸ்ட் எப்படி இருக்கு, குவான்டிட்டி வைஸ்ல எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் மாதிரி பல வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையுமே பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க. ஒருவேளை இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கலன்னா மறக்காம அதில் செக் பண்ணுங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் யார் பசங்க போகிற ஒரு சேனல் இருக்கு, அதுவும் பார்க்கலன்னா அதே மாதிரி செக் அவுட் பண்ணி சப்போர்ட் நம்புகிறோம். டேஸ்ட் இப்போ தான் இதுக்குள்ள வாரதே பெரும் பிரச்சனையாக இருக்கு. இன்னைக்கு லீவ் நாளோடைய க்ரௌடாக இருக்கு, விலையும் குறைவுங்க, அப்போ ஆட்கள் கூடவா இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்து போட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஒரு வழியாக வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீட் தான், என்ன டேபிள் கிடைக்கிறது தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா க்ரௌட் கொஞ்சம் கூட கடை கொஞ்சம் சின்ன, அப்போ டேபிள் கொஞ்சம் நம்ம பிரச்சனையாக இருக்கும். மற்றபடி வந்து 2 நிமிடம் உடனே கொண்டு வந்து தருவீங்க. டேஸ்ட்டை பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. இது வந்து சீரக சம்பா பிரியாணியா, நாங்கள் முதல் பாஸ்மதி ரைஸில் பிரியாணி சாப்பிட்ருக்கோம். இது சீரக சம்பா பிரியாணியா அப்படி இருக்குன்றதுல 400 ரூபாய் என்னன்னு ப்ரைஸ் கொஞ்சம் குறைவு தான். அப்போ எப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஓகே தான். பரவாயில்ல, பெரிய பீஸ் தான் வச்சுக்கலாம். நான் உண்மையாக எதிர்பார்க்கல. ஏன்னா 400 ரூபாய்க்கு இந்த அளவு பெரிய பீஸ் வரும்னு எதிர்பார்க்கலாம். தெரிஞ்சு ஓகே தான். இந்த அளவு பெரிய பீஸ் 400 ரூபாய்க்கு இல்லை, 400 ரூபாய்க்கு இந்த அளவு பெரிய பீஸ் தரது ஓகேவா தான் இருக்கு எனக்கு. மிச்சத்தை சாப்பிட்டு போட்டு சொல்றேன். டேஸ்ட் ஓகேவா தான் இருக்கு. நான் முதல்ல சொன்னேன் சிக்கன் பெருசாக கிடக்குது, பெருசு இல்லை, பெருசு தான், பட் இறைச்சி இல்லை, எலும்பு தான் ஃபுல்லாக. எலும்பை தான் ஃபுல்லாகவே எலும்பை தான் கிடக்கு, எலும்பு தான். இறைச்சி கொஞ்சம் குறைவாக இருக்கு, பட் டேஸ்ட் ஓகேவா இருக்குது. இறைச்சி நல்லா அவிஞ்சிருக்கு, பிரியாணியும் டேஸ்டாகவே இருக்குது. அதில் எனக்கு என்ன பிடிக்கலன்னா இந்த வெள்ளரிக்காய் போட்ட சம்பல், அது வந்து எனக்கு பிடிக்கல. அந்த வாசம் ரைத்தா, வெள்ளரிக்காய் ரைத்தா என்னென்ன வெங்காயம் ரைத்தா வெள்ளரிக்காய்லாம் போட்டது, அது வாசம் எனக்கு பிடிக்காத. அது மட்டும் பிடிக்கல. மற்றபடி டேஸ்ட் ஓகேவா இருக்குது. ப்ரைஸுக்கு ஓகே தான், குவான்டிட்டி வைஸ்லேயும் ஓகேவா இருக்குது. எனக்கு இதே மிச்சமாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னு தெரியல, ஒரு கொஞ்சம் தான் சாப்பிட்டது, அது உடனே குவான்டிட்டி அவ்வளோதான், சாப்பிட்ட உடனே ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வருது. சம்திங் எனக்கு தெரியலை, பட் டேஸ்ட் ஓகேவா இருக்குது. வந்தவருக்கு ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. இந்த டைமில் இவ்வளோ விலை குறைவாக கொடுக்குறன்றது கொஞ்சம் உண்மையாகவே ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான். டேஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, ஓகேவா இருக்குது. கொஞ்சம் அவர் டைம் கலைக்க முடிஞ்சா இரண்டு இவ்வளவு விஜயில் கொடுக்குறாருன்றதையும் கேட்போம். ஒரு 5 நிமிஷம் சொல்லியிருந்தேன், இதே ஏது மண்ணா முடிச்சுட்டு வாங்க. ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. உண்மையாகவே டேஸ்ட் எனக்கு ஓகேவா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, அப்படி சாப்பிட்டு இருந்தா எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. உண்மையாகவே எனக்கு டேஸ்ட் ஓகேவா தான் இருந்துச்சு, ப்ரைஸுக்கு குவான்டிட்டி வைஸ்லேயும் ஓகேவா இருந்துச்சு. சிக்கன் நான் முதல்ல சொன்ன மாதிரி சிக்கன் அந்த இறைச்சி தான் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு, எலும்பாக தான் இருந்துச்சு. அதுக்கு அந்த விலைக்கு அவ்வளோ வரதே ஓகே தான். முட்டை இல்லை, அது இந்த விலைக்கு கொடுக்க இல்லாத தானே,
அதுவும் ஓகேவா தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டேஸ்ட்டும் ப்ரைஸுக்கு ஓகேவா இருந்துச்சு. உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது சீரக சம்பா ரைஸா, இது பெருசாக எடுக்கிறது கஷ்டம் இந்த மாதிரி சொல்லியிருந்தேன். உண்மையாகவே அந்த டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நாங்கள் பெரும்பாலும் பாஸ்மதி ரைஸ்லாம் சாப்பிட்ருப்போம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் எனக்கு ஓகேவா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் ஒரு இங்கே வந்தீங்கன்னா ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரியகுளத்துக்கு பக்கத்தில் திண்டுக்கல் பிரியாணின்ட்டு இப்போ சிக்கன் மட்டும்தான் கொடுத்தோன்றீங்கன்னா இதே ஆக்கள் கூட வர வழியா மற்ற ஐட்டங்கள் போட இல்லையா. இப்போ அடுத்தடுத்த கட்டங்கள் ஒருவேளை பெரிய கடைகளாக போட்டால் இல்லை ஆக்கள் இது வந்தால் அடுத்தடுத்த கடைகள் போடுவாங்க. போடைக்க இன்னும் வேறு வெரைட்டியில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாத்தையும் ஒரு வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இதே மாதிரியான கணக்கா வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்து விடுங்க. அண்ட் மாதிரியான கணக்கா வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பார்க்கலன்னா அதிலேயே மறக்காம செக் அவுட் பண்ணி லைக் பண்ணி நம்ம எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.